என்ன சொல்றாங்க? நல்லா இருந்தது சூப்பரா பயங்கரமா இருந்துச்சு. லோகேஷ் படம் அதெல்லாம் பேசல. பட் ஸ்டோரி லைன் வந்து அரைச்சமாவே அரைக்காம ஒரு நல்ல அனி சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ட்டான ஃபிலிம். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருக்கு. லோகேஷ் தான். லோகேஷ் அதாவது லோகேஷ் படத்துல ரஜினி நடிச்சா அப்படி இருக்கும் அப்படிதான் சூப்பரா இருக்கு. எல்லாமே உபேந்திரா கேமியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமிதா உபேந்திரான்னு கேட்டா எனக்கு உபேந்திரா தான் ரொம்ப பிடிக்கும். அது நீங்க பாருங்க நல்லா நிறைய ட்விஸ்ட் இருக்கு. 2-3 ட்விஸ்ட் இருக்கு. ஓகே ஓகே பாப்பா நல்லா இருக்கு. அது நிறைய எலிவேஷன் சீன் சூப்பரா இருக்கு. அந்த பிளாஷ்பேக் சொல்லாம சொல்றதுலாம் நான் ஸ்பாயில் பண்ணல. எல்லாரும் பார்க்கட்டும் நல்லா இருக்கு. ஒர்த்து தான். அவர் சொன்ன அந்த 190 ரூபீஸ்க்கு ஒர்த் தான். என்ன கேட்டா எப்படி 1000 கோடி அடிக்குமாச்சு அதெல்லாம் எது நான் படம் செம்மையா இருக்கு. எல்லாரும் பாருங்க. அச்சா சந்தோஷம். அவ்வளவு இன்ட்ரோவலை விட எனக்கு கிளைமேக்ஸ் கடைசி ஒரு 20 நிமிஷம் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே இல்ல ப்ரோ. இருக்கு அவங்க கேமியோ எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆமீரும் உபேந்திராவும் தான் கேமியோ. எல்லாமே சூப்பரா இருக்கு. டு பி ஆனஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் சொல்வேன். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் பக்காவாக பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. கேரக்டர் செலெக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, டயலாக்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் நினச்சிருப்பாங்க என்னடா ஆமீர் கான் அப்புறமா மலையாளம் படம் தெலுங்கு எல்லாம். பட் ஆன் த பாயிண்ட் எல்லா ஆக்டிங் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஒரு சீனும் செதுக்கியிருக்காங்க. பிஜிஎம்லாம் சொல்லவே தேவையில்ல. அனிருத் கிளாசிக். அப்புறமா ஸ்டோரி வேற லெவல். ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்வேன் நான். மற்றபடி கண்டிப்பா வருது பார்க்கணும். ஹைப்புக்கு வருது ப்ரோ. கண்டிப்பா நாளா திருப்பி நான் 2-3 வாட்டி வந்து பார்ப்பேன். தலைவர் 50 இயர்ஸ் தான் சும்மாவா. கண்டிப்பா ப்ரோ. இன்டர்வல் வாஸ் அ வெரி குட் கிளிஃப் ஹேங்கர். லைக் என்ன நடக்கும் நாளா சீட்டு எஜ்ஜிலே உட்காந்து பார்த்துங்க ப்ரோ. என்ன ஆகும் அடுத்து நான் ஒருத்தன் ஒரு பாயிண்ட் கூட போரிங்கா தெரியல எனக்கு படம். ஏன்னா ஒரு கொஞ்சம் கூட என்னடா ஸ்லோவா போதேன்னு இல்லை. படம் அப்படியே ஸ்பீட் ஏறிட்டே தான் போகுது. த்ரில் ஏறிட்டே தான் போகுது. நல்லா அடுத்த என்ன நடக்கும் அடுத்த என்ன நடக்கும் பாட்டெல்லாம் சொல்ல வேணாம். சும்மா எல்லாம் இறங்கி குத்துறாங்க கீழே போய் மோனிகா பெல்லிச்சி பார்த்துக்கிட்டு. எப்பா சான்ஸ் இல்லை. தேங்க்யூ. இல்லை ஆக்சுவலா இல்லை சிங்கிளும் அலோவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னு தெரியல. பட் விக்ரம் அளவுக்கு தான் யூகேஷ்லாம் அந்த பிளட் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரியும். பட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு கொஞ்சம் டவுட் தான். செகண்ட் ஆஃப் தான் எல்லா கேரக்டர்ஸும் பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ்மெண்ட் இந்த ஸ்க்ரீன்ல அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த சீன்ல அவங்க இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஆமா ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லுவேன் கண்டிப்பா. ஸ்டோரி ஆல் பேஸ்ட் ஆன் ஸ்டோரி. பிகாஸ் ஸ்டோரி ஆன் பாயிண்ட் இருந்துச்சு. ஒரு லேக்குமே இல்லை அது ஸ்டோரியில. மற்றபடி வெரி குட்.